அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இந்த ட்ரூ டார்க் சர்க்கிள் யாருக்கு வரும் அப்படின்னா, ஒன்று வந்து முக்கியமாக லேக் ஆஃப் ஸ்லீப். அது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வரலாம். இந்த ரிங்கிள்ஸ் வர்றது வந்து நமக்கு ரொம்ப வர்றதே கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம சன்லைட்டு, ஸ்மோக்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. இதை விட வந்து முக்கியமான விஷயம் வந்து இப்போ நிறைய காஸ்மெட்டிக், அதாவது இப்போ வந்து ரொம்ப உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு கழுத்தெல்லாம் கருப்பாக இருக்குல்ல, கழுத்து கருப்பாக இருக்கும், அண்டர்ஆர்ம்ஸ் கருப்பாக இருக்கும், இந்த நக்கிள் பேட்ஸ் கருப்பாக இருக்கும், கிராயின் ஏரியா கருப்பாக இருக்கும், அதே மாதிரி கண்ணை சுற்றியும் கருப்பாக வரும். நிறைய பேர் விட்டமின் இ தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. விட்டமின் இயை விட விட்டமின் சி ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து ஃபேட் அதிகமாகும். அந்த ஃபேட் வந்து ஸ்கின்னு கீழே போய் டெபாசிட் ஆகி அந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் வந்து ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்க வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இது தேவையா இல்லையான்னு பார்த்து அவங்க ஒரு ப்ராப்பர் எத்திக்கல் டெர்மட்டாலஜிஸ்டாக இருந்து உங்களுக்கு அது கரெக்டான மெடிசன் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும். ஸோ இந்த நெவர் எண்டிங் ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ரிங்கிள்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இந்த ரிங்கிள்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் வந்துட்டு எதனால வருது, அண்ட் இது ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் மட்டும் போதுமா, ஒரு ஹேபிட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுமா, ஆர் ஷுட் வி கோ ஃபார் அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிற அளவுக்கு நம்மளுக்கு அது வர்ஸ் பண்ணியிருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி நமக்கு ரொம்ப ரிங்கிள்ஸ் வராது. ஓகே. இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மோஸ்ட்லி இட்ஸ் அன் இல்யூஷன் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம டார்க் சர்க்கிளில் வந்து இப்போ இந்த ஸ்கின் அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அந்த பிரைட் லைட் அது மேலே அடித்தோம்னா அந்த டார்க் சர்க்கிள் வந்து காணாமல் போயிடும். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் தான் அது. இப்போ கண்ணு அந்த ஐ பால் வந்து கொஞ்சம் சங்கனாக உள்ளே இருக்கும், அந்த போன் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கும். இந்த ரெண்டு போனி ப்ராமினன்ஸும் கொஞ்சம் வெளியில் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேட் வந்து மேலே விழுகும். அதுதான் நிறைய பேர் டார்க் சர்க்கிள் நினச்சிக்குவாங்க. ஸோ மோஸ்ட்லி அது 90% ஆஃப் த டார்க் சர்க்கிள்ங்கிறது ஒரு இல்யூஷன் தான். இந்த ட்ரூ டார்க் சர்க்கிள் யாருக்கு வரும் அப்படின்னா, ஒன்று வந்து முக்கியமாக லேக் ஆஃப் ஸ்லீப். அது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வரலாம். அனிமியா, உடம்புல வந்து ரத்த சோகை, நமக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்து அது இருந்தால் வரலாம். நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு இம்பேலன்ஸு, மற்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் வரலாம். அது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் அகாந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து ரொம்ப உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு கழுத்தெல்லாம் கருப்பாக இருக்குல்ல, கழுத்து கருப்பாக இருக்கும், அண்டர்ஆர்ம்ஸ் கருப்பாக இருக்கும், இந்த நக்கிள் பேட்ஸ் கருப்பாக இருக்கும், கிராயின் ஏரியா கருப்பாக இருக்கும், அதே மாதிரி கண்ணை சுற்றியும் கருப்பாக வரும். ஸோ சில பேருக்கு ஃபெமிலியலாக ஜெனட்டிக்காக வரலாம், அவங்களுக்கு ஹெரிடிட்ரியா அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே கண்ணை சுற்றி கருப்பாக இருக்கலாம். இன்னொரு சில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும், அது வந்து பிக்மெண்டேஷன் டிமார்கேஷன் லைன்னு பேர். இப்போ அனிமல்ஸுக்கெல்லாம் இந்த கண்ணை சுற்றி கருப்பாக இருக்கும், இந்த டாக்ஸ் கேட்ஸ்க்கெல்லாம். அதே மாதிரி அந்த எவல்யூஷனரி அந்த ஃபீச்சர் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் சில பேருக்கு கண்டினியூ ஆகும். அதை வந்து நம்ம எதாலையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது. அது வந்து இட் இஸ் அ ரேஷியல் கேரக்டரிஸ்டிக். சில பேருக்கு நம்மளை மாதிரி இந்த டார்க் ஸ்கின்டு பீப்புளுக்கு அது ரொம்ப காமனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் சர்க்கிளுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டார்க் சர்க்கிள் வந்து ஒரு இல்யூஷன் தான், நம்ம நினைச்ச ஒரு இமேஜினரி ஃபீலிங் தான் அது. ஸோ நம்ம வந்து அதை நம்ம அந்த கண்ணு மேலே பிரைட் லைட், இப்போ அந்த டார்க் சர்க்கிள் இருக்குங்களே நல்ல ஒரு பிரைட் லைட்டில் செல்ஃபி எடுத்தாங்கன்னா டார்க் சர்க்கிள் இருக்காது. ஸோ அதனால் அது எதனால நம்ம பார்த்து அதை ட்ரீட் பண்ணணும். இஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் எசென்ஷியல். இந்த ரிங்கிள்ஸ் வர்றது வந்து நமக்கு ரொம்ப வர்றதே கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம சன்லைட்டு, ஸ்மோக்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. இதை விட வந்து முக்கியமான விஷயம் வந்து இப்போ நிறைய காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ் ஹேவ் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டீராய்ட்ஸ் இருக்கிறத வந்து அவங்க அந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணுறதே இல்லை. ஸோ இது வந்து ஒரு இல்லீகலாக தே ஆட் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பேண்ட் டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ். இப்போ சில மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து டோட்டலி பேண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதை வந்து இவங்க வந்து அந்த இன்க்ரீடியன்ஸை மென்ஷன் பண்ணாமல் அதில் ஆட் பண்ணிடுவாங்க.
அது வந்து இட் இஸ் சோல்டு ஓவர் த கவுண்டர் ட்ரக். ஓகே. இது வந்து பியூட்டிஷியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு கடையில் போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் ஈஸியாக அதை வாங்கி தடவலாம். இதை தடவிக்கிட்டே இருந்தாங்கன்னா முகம் நல்லா பிரைட்டாக அப்படி ரெட்டிஷ்ஷாக ஆகிற மாதிரி இருக்கும். நல்ல பிரைட், முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப பிரைட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின் அப்படி ரெட் ஆகிடும். அதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா மூஞ்சி அப்படி கருத்து போயிடும். ஸோ they'll be addicted to the steroid. இப்போ ஸ்டீராய்டோட எஃபெக்ட் என்னன்னா, ஸ்கின்ல போட போட முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்லோலி ஸ்கின் ரொம்ப தின் ஆகிடும். அந்த தின் ஸ்கின் வழியாக ஸ்கின்னோடைய அந்த ரத்த குழாய்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். டிலாஞ்சியக்டேசியான்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும், ரொம்ப டீஹைட்ரேட்டட் ஆகிடும். அந்த மெலாலைட் ஸ்கின் லைட் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அந்த மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக, ஒரு ஆர்டிஃபிஷியலி ஒரு ரெட்டிஷ்னஸோடு இருக்கும் அது. ஸோ அதை யூஸ் பண்ணவே கூடாது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப காமனாக நடக்குது. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ மார்க்கெட்டில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆர் நம்ம யூஸ் பண்ணுற விதம், நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி வாங்கினா அது வந்து நம்ம கரெக்டாக ஒரு ப்ரிஸ்கிரைப்டு மெடிசனில் மோஸ்ட்லி அது தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகே. ஸோ இஃப் யூ கோ டு அ டெர்மட்டாலஜிஸ்ட், அவங்க வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இது தேவையா இல்லையான்னு பார்த்து அவங்க எத்திக்கலாக, அவங்க ஒரு ப்ராப்பர் எத்திக்கல் டெர்மட்டாலஜிஸ்டாக இருந்து உங்களுக்கு அது கரெக்டான மெடிசன் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் தன்னைத்தானே வந்து ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு டெர்மட்டாலஜிஸ்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு தே ஸ்டார்ட் அட்வைசிங். இப்போது ரீசெண்டாக யாரோ பார்த்தேன், அவர் வந்து ஹேர் டைரக்டர் அப்படின்னு போட்டு அவர் என்னென்னமோ ஹேரை பற்றி தெரிஞ்ச மாதிரிலாம் பேசுகிறார். எல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷன், ஒரே மிஸ்டைரக்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் தே ஸ்டார்ட் அட்வைசிங் அண்ட் பீப்புள் வந்து ஃபூலிஷ்லி தே பிலீவ் ஆல் தட் அண்ட் தே டூ ஆல் தட். இது வந்து அதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறாரு. ஒரு அவ்வளோ பெரிய 1330 குறள் பாடின ஒரு வள்ளுவ பெருந்தகை வந்து இந்த ஒரு குறளை மட்டும் 2 தடவை பாடுறாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதுக்கு அடுத்தது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி யார் சொன்னாலும் அது உண்மையா பொய்யா, உன்னுடைய அறிவுக்கு அது பொருத்தமாக இருக்கான்னு பார்த்து அப்புறம் நீ அதை ஃபாலோ பண்ணுங்கிறாரு. அதே மாதிரி அந்த அவர் யார் எது சொன்னாலும், அது எதை பற்றி சொன்னாலும் அது உண்மையானு பாரு அப்படிங்கிறாரு. அப்போது 2600 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே விஷயத்த 2 தடவை அவர் சொல்லியிருக்காரு, வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆளுங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திருந்தலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து இந்த ஏஜிங் பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால, சின்ன வயசில் இருக்கும் போது நம்ம ஓல்டராக இந்த லுக்ஸ் வர்றது வந்து என்னென்ன ரீசன்ஸ்ன்னு சொன்னீங்க, இதுக்கான அந்த 3 years அப்படி என்னன்னு சொன்னீங்க. ஸோ ஒரு ஏஜ் தாண்டுறாங்க, ஒரு 35 40 ப்ளஸ் அவங்க ஆகும்போது தானாகவே அவங்க ஸ்கின் வந்து இட் லுக்ஸ் ஓல்டு. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஆர் இதை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, இந்த யூத்ஃபுல் லுக் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? அதாவது இப்போ அப்ராப்ரியேட் அப்பியரன்ஸ் ஃபார் த ஏஜ் இருக்கும். அந்த ஒரு இப்போ ஒரு 50-60 வயசில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து அந்த ஏஜை வந்து ஒரு திடீர்னு 30-20 வயசுக்கு மாற்றவே முடியாது. ஸோ இந்த ஏஜிங், அதாவது உங்களுக்கு வந்து விரும்பத்தகாத ஒரு ஏஜிங் ஃபீச்சர்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ரைட் ஃப்ரம் த ஒரு டீனேஜில் சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபிட்னஸ் ஷெட்யூல்லே இருந்தீங்க அப்படின்னா ரெகுலராக வாக்கிங் போய், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி, ரெகுலராக ஒரு யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் எக்ஸசைஸும் அதோட சேர்ந்து பண்ணி, இது மைண்டையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஏஜிங் அப்பியரன்ஸ் ரொம்ப உங்களுக்கு வராது. ஸோ இது இன்னொன்று வந்து ஃபுட்டில் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த யூஸ்வலாக இந்த மெடிட்ரேனியன் டயட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயட்டில் வந்து லாட் ஆஃப் புரோட்டீன் எடுத்துக்கணும். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வந்து ஃபேட் அதிகமாகும். அந்த ஃபேட் வந்து ஸ்கின்னு கீழே போய் டெபாசிட் ஆகி அந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் வந்து ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். அது ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் ஏற்படுத்தும். ஸோ இப்போ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து இந்த ஃபேட் வந்து நிறைய உருவாக்கும். ஒரு பெண்ணுக்கு ஈஸ்ட்ரோஜன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து பெரிஃபரல் கன்வர்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ், இந்த ஃபேட் வந்து ஆண்ட்ரோஜனாக மாற்றிடும்.
ஸோ ஒரு பெண்மை தன்மை இருக்கிறவங்கள ஒரு ஆண்மை தன்மைக்கான ஃபீச்சர்ஸ் நிறைய ஏற்படும், உடல் பருமன் அதிகமாக. ஸோ அப்போ இந்த டயட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து இட் டைரக்ட்லி ப்ரொடியூசஸ் மோர் ஃபேட் அண்ட் மோர் டெபோசிஷன் ஆஃப் ஃபேட் அண்ட் இட் ஆல்சோ லீட்ஸ் டு லாட் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் இன்டர்கனெக்டட். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஏஜிங் ஃபீச்சர்ஸை உருவாக்கும். அதே மாதிரி நம்ம டயட்டில் வந்து நிறைய விட்டமின் சி எடுத்துக்கணும். ஸோ இந்த விட்டமின் சி வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆன்டி ஏஜிங் மெடிசன். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த காலத்தில் வந்து அதியமான் வந்து ஒரு அரிய வகை நெல்லிக்கனி, ஆக்சுவலாக அது வந்து ஒரு ப்ளூபெரி. நம்ம ஊரில் இருக்கிற நெல்லிக்காய் வந்து கூஸ்பெரி. ஸோ அது வந்து அவர் ஒரு ப்ளூபெரியை கண்டுபிடிச்சிருக்காரு, அது ஒரு அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த ப்ளூபெரியை வந்து அவர் ஔவையாரு கொடுத்தாராம், அவர் சாப்பிடாம. யாரும் சொல்லியிருக்காங்க இது வந்து சாவா மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நெல்லிக்கனி, கூஸ்பெரி, ப்ளூபெரி, எல்லா பெரிஸுமே. ஸோ இந்த சாவா மருந்துன்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ளூபெரியை அவர் வந்து அதை வந்து அவுரி நெல்லிக்கனி அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ் இலக்கியத்தில். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க, அவுரினா ப்ளூ. ஸோ அவுரி நெல்லிக்கனி அப்படின்னா ப்ளூபெரி. இந்த ப்ளூபெரி யாரோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த ராஜாங்கிறதுனால. ஆனால் அவர் சாப்பிடாம தமிழ் வாழணும், தமிழ் வளரணுங்கிறதுக்காக அவைக்கு கொடுத்ததா ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அது உண்மையான விஷயம் அது. ஸோ அப்போ வந்து அந்த நெல்லிக்கனி ஒரு சாவா மருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நெல்லிக்கனியில் தான் அதிகமான விட்டமின் சி இருக்குது. ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி வந்து பெரிஸ் தான். ஸோ இந்த நம்ம ஊரில் சீப்பாக கிடைக்குது அந்த நம்ம கூஸ்பெரி, நெல்லிக்காய். ஸோ இந்த விட்டமின் சி வந்து இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நம்ம ஃபுட்டில் அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய விட்டமின் சி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி வந்து டெஃபினெட்லி அந்த நம்ம கொலாஜன் எலாஸ்டின் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸ்கின்னை வந்து நல்ல ஃபேர்மாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த எலாஸ்டிசிட்டி, இப்போ வந்து ஸ்கின்ல வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஏற்பட்டால் திரும்ப பழையபடி அது நார்மலாக வர்றதுக்கு அந்த எலாஸ்டின் தேவை. அதே மாதிரி ஸ்கின்னை ஃபேர்மாக வச்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு பேஸ் வந்து நல்ல ஃபேர்மாக இருந்தால் தானே மேலே வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஃபேர்மாக வச்சுக்கிறதுக்கு இந்த கொலாஜன் முக்கியம். இந்த கொலாஜன், எலாஸ்டின் இது ரெண்டும் உருவாகிறதுக்கு, அது மெயின்டைன் ஆகிறதுக்கு மிக முக்கியமான தேவை வந்து விட்டமின் சி. நிறைய பேர் விட்டமின் இ தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. விட்டமின் இயை விட விட்டமின் சி ரொம்ப முக்கியம். எல்லா விட்டமின்ஸுமே ரொம்ப எசென்ஷியல் தான். அதில் விட்டமின் சி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸில் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம எக்கில் வந்து ஆல் த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதனால தான் எக்கை வந்து ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கூட எக் எடுத்துக்கலாம். At least 2 eggs a day will definitely keep your skin very good and also hair and nails very good. ஸோ அது மாதிரி நம்ம சாப்பிட்ற டயட்டில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, எக்கு இந்த மாதிரி இருக்கணும். நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாகவும் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாகவும் இருந்தால் அது ஒரு டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து ஹாப்பினஸ். நம்ம வி ஷுட் ஆல்வேஸ் பி ஹாப்பி. நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும், அதை எப்படி அந்த நேரத்தில் எப்படி அதை வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும்னு யோசிக்கணுமே ஒழிய அந்த பிரச்சனைக்குள்ளேயே உழன்று அதுக்குள்ளேயே ரொம்ப சோகமாக அதை வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது நம்ம யோசிக்கும் போது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ அதனால வி ஷுட் பி ஹாப்பி. ஸோ பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். அந்த கண்டென்ட், அந்த ஒரு மனசு இருக்கு பாருங்க, அந்த ஒரு கண்டென்டடாக இருக்கிறது, இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஃபீலிங் இருந்தாலே யூ வில் பி ஹாப்பி. அந்த சொல்றாங்கல்ல, போதும் என்ற மனசே பொன் செய்யும் மருந்துங்கிறாங்க. ஸோ அப்போ உங்க ஸ்கின்னும் பொன் மாதிரி க்ளோ ஆகும், கோல்டு மாதிரி.